சத்குருவே சரணம். மேஷ ராசி 2025 எப்படி உங்களுடைய வாழ்க்கை அமையும்? குரு, கேந்திர குரு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. சனி 7.5 சனி துவக்கம். ராகு கேது 11 ராகு 5 கேது. குழந்தை பாக்கியம், திருமணமானவர்கள் குழந்தை பாக்கியம் உண்டு, பெண் குழந்தை பிறக்கும். அதே மாதிரி திருமணங்கள் நடைபெறும், கொஞ்சம் இழுபறியாக நடைபெறும், தாமதமான திருமணங்கள் நடைபெறும். அதற்குரிய பரிகாரங்கள் என்னவோ பண்ணிக்கிடுங்க. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். இந்த மேஷராசி ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்குது. அதனால் ஆகா ஓகோன்னு சொல்லி நீங்கள் தைரியமாக இருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச்சில், நடத்தையில், செயலில் எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கக்கூடிய இந்த ஓராண்டு காலம். கணவன் மனைவி உறவில் விரிசல் வரும். விட்டு கொடுத்து போங்க, கோச்சிட்டு போயிடாதீங்க. ஏன்னால் வாழ்க்கை என்பது வெகு தூரம் போக வேண்டிய அற்புதமான ஒரு பயணம். குழந்தைகள்லாம் இருப்பாங்க, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அதெல்லாம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதே மாதிரி 7.5 சனிங்கிறது ரொம்ப கவனம். நிறையா வீட்டில் திருட்டு போகும், நகை காணாமல் போகும், தொழிலில் நஷ்டம் வரும், வேலையில் மேலதிகாரிகளோட ஒத்து போகணும், இல்லைனா ப்ரொமோஷன் ஆகும், மனசு கஷ்டம் வரும், மன உளைச்சல் வரும், நிம்மதி இல்லாத தன்மை வரும், வீட்டுக்கு போகும்போது ஏண்டா போகிறோன்னு இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள். நல்ல விஷயங்களும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. என்ன, உங்களுடைய கவனத்தை முருகன் பக்கம் திருப்புங்க. இந்த கிரகங்கள்லாம் என்னென்ன நிலைமையில் இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். முருகன் பக்கம் திருப்பி முருகனை நீங்கள் வணங்கி தினம்தோறும் சஷ்டி கவசமோ சண்முக கவசமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய இந்த கிரகத்தினுடைய கோள் என்ன செய்யும், நாள் என்ன செய்யுங்கிற மாதிரி எல்லாம் கந்தன் பாதத்தில் சரியாகி போகும். முருகனை விடாமல் பிடித்து கொள்ள வேண்டும் எப்போவுமே. மேஷம் விருச்சிகம் 2 பேருக்குமே. அது நாகப்பட்டினம் பக்கத்தில் ஒரு அற்புதமான ஒரு கோயில் இருக்குது, எட்டுக்குடி முருகன். அங்கே ஒரு வெள்ளிக்கிழமையில் போய் உங்கள் வயதுள்ள தீபம் போட்டு அதை ஆரம்பித்து வைங்க. எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் முருகன் கோயிலுக்கு போங்க, உங்கள் வயசுள்ள தீபம் போடுங்க, சஷ்டி கவசம் படிங்க, சண்முக கவசம் படிங்க. இந்த ராகு கேதுக்கால வரக்கூடிய நன்மை தீமைகள், சனியினால் வரக்கூடிய நன்மை தீமை, குரு நன்மையும் செய்கிறார், கெடுதலும் பண்ணுறார், கேந்திர குருவாக இருக்கார். அதனால் ரொம்ப கவனமாக இந்த ஒரு வருட காலம் மிகவும் கஷ்டப்பட்டு நல்ல வாழ்க்கையை பண்ணுங்கள். ஒரு 6 மாத காலத்தில் கோச்சாரத்தில் கிரகங்கள் நகரும் பொழுது உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். அதுவரை தைரியமாக அமைதியாக ரொம்ப கவனமாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடருங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.